அனைவருக்கும் வணக்கம். இந்த பதிவில் நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோன்னு தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடி மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிவிட்டு ஆளுங்கிற ஆப்ஷன் கொடுத்துட்டிங்கன்னா நான் போடுற வீடியோக்கள் எல்லாமே மிஸ் ஆகாமல் நோட்டிஃபிகேஷனில் வந்துடும். இந்த பதிவு மிக மிக முக்கியமான பதிவு, அனைவரும் தெரிந்து கொள்ள வேண்டிய ஒரு பதிவு அப்படின்னே சொல்லலாம். எதை பற்றிய பதிவு அப்படின்னு பார்த்திங்கன்னா, உங்கள் வாழ்க்கையில் தங்கம் நிறைய சேரணும், பணம் பல மடங்கு பெருகிட்டே இருக்கணும், அடகு வச்ச நகை சீக்கிரமாக வீட்டுக்கு வரணும், கொடுத்து ஏமாந்த பணம் சீக்கிரமாக கிடைக்கணும் அப்படிங்கிற மாதிரியெல்லாம் ஒரு எண்ணம் இருந்துச்சுங்கும்போது அவசியமாக இன்றைய நாளை நீங்கள் கெட்டியாக பிடிச்சிக்கோங்க. இன்றைக்கி அதுக்கான ஒரு மெத்தடை நீங்கள் ட்ரை பண்ணும்போது கண்டிப்பாக அது உங்களுக்கு கைமேல் பலன் கொடுத்துரும் அப்படின்னே சொல்லலாம். ஏன்னா இன்றைக்கி அப்படி ஒரு அமைப்பு அமைஞ்சிருக்குது. சரி, பதிவுக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி மார்ச் மாதத்திற்குண்டான அபிஜித் நட்சத்திரம் இந்த முறை எப்போ வருது, என்ன செய்யணும் என்பது குறித்து ஆல்ரெடி வீடியோ போட்டிருக்கிறேன். இது வரைக்கும் பார்க்காம இருந்தீங்கன்னா எண்டு ஸ்க்ரீனில் லிங்க் கொடுக்குறேன், மறக்காமல் செக் பண்ணி பாருங்கள். மேலும் பார்த்திங்கன்னா நாளைக்கு வெள்ளிக்கிழமை நாளாக இருக்கிறதுனால வெள்ளிக்கிழமை நாளில் செய்கிற மாதிரி அடகு நகை மீட்கக்கூடிய பரிகாரம் குறித்து ஒரு வீடியோ போட்டிருக்கிறேங்க. அதை செஞ்சிங்கன்னா நிச்சயம் உடனேவே உங்களுக்கு பலன் கிடச்சிடும்னே சொல்லலாம். இப்போ இந்த 2 வீடியோ சொல்லியிருக்கேன் இல்லையா, 2 எண்டு ஸ்க்ரீனில் வரும். கூடவே பார்த்திங்கன்னா இன்றைக்கி காலையில் ஒரு வீடியோ போட்டிருந்தேன். ஏன்னா இன்றைக்கி சிறப்பான ஒரு நாளாக இருக்கிறதுனால இரவு 11:59 ஒன்று 3 முறை சொல்லுங்கள், இல்லைன்னா எழுதுங்க, இதன் மூலமாக பணமும் நகையும் சேரும்னு சொல்லியிருப்பேன். இப்போ 3னுடைய லிங்க்குமே எண்டு ஸ்க்ரீனில் வரும், பார்க்காதவங்க பார்த்து பயன்படுத்திக்கோங்க. சரி, இப்போ இந்த பதிவை தொடர்ந்து பார்க்கலாம். இன்று நமக்கு மார்ச் மாதத்தின் 12ஆம் தேதி, மாசி மாதத்தின் 28ஆம் தேதி நிறைஞ்ச வியாழக்கிழமை. வியாழக்கிழமைங்கிறது பொன்னையும் பொருளையும் அள்ளி தருகின்ற குபேரருடைய வழிபாட்டுக்கும் தடையில்லாமல் சுபகாரியங்களை நடத்தி தரக்கூடிய குரு பகவானுடைய வழிபாட்டுக்கும் ஏற்ற ஒரு நாள் சொல்லலாம். பொதுவாகவே இந்த நாள் பணவசிய நாள் அப்படின்னு சொல்லலாம். இந்த நாளை மேலும் விசேஷம் சேர்க்கும் விதமாக இன்றைக்கி நமக்கு 333 அப்படிங்கிற அற்புதமான சேர்க்கை இருக்குது. பொதுவாகவே வியாழக்கிழமை நாளில் இந்த 3ங்கிற சேர்க்கை தமிழ் தேதியில் வந்தாலும் சரி, ஆங்கில தேதியில் வந்தாலும் சரி, அது விசேஷமான பலனை கொடுக்குன்னே சொல்லலாம். சரி, இந்த சேர்க்கை எப்படி வருது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இன்றைக்கி தேதி 12, இதில் வர 1ஐயும் 2ஐயும் ஆட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு கிடைக்கக்கூடிய நம்பர் 3. அடுத்து இந்த மாதம் பார்த்திங்கன்னா மார்ச் மாதம், இது 3வது மாதம். அடுத்து இது வியாழக்கிழமைங்கும்போது வியாழனுக்கு, அதாவது குரு பகவானுக்கு உரிய என்னென்னு பார்க்கும்போது 3, அது இங்கே ஆட்டோமேட்டிக்காக ஆக்டிவேட் ஆகிரும். இப்படி தான் நமக்கு இந்த சேர்க்கை அமைஞ்சிருக்குது. இப்போ நான் உங்களுக்கு ஒரு பூஜை இல்லாத, வழிபாடு இல்லாத முறை குறித்து சொல்லித்தரேன். இதை நீங்கள் இரவு 11:59 எப்போ செஞ்சீங்கனாலும் உங்களுக்கு நல்ல பலன் அப்படிங்கிறது நிச்சயம். இதுக்கு எந்த ரூல்ஸுமே கிடையாது, சரிங்களா? ஆண்கள் பெண்கள் யார் வேணுமானாலும் செய்யலாம். இதை தொழில் செய்யக்கூடிய இடத்துலையும் செய்யலாம், வீட்லேயும் செய்யலாம். எங்கே செஞ்சீங்கனாலும் நல்ல ஒரு லாபகரமான நிலை ஏற்படும். சரி, இது எப்படி செய்யணும், இதுக்கு தேவையான பொருள் என்னன்னு பார்த்தலாம். இதுக்கு நமக்கு எந்த கோடும் இல்லாத ஒரு பியூரான அன்ரூல்டு ஒயிட் ஷீட் எடுத்துக்கோங்க. அதை உள்ளங்கை அளவுக்கு கட் பண்ணி வச்சுக்கோங்க. இப்போ இந்த பேப்பர் பார்த்திங்கன்னா வெண்மை நிறமாக இருக்குது. இது சுக்கிரனுடைய அம்சம், சரிங்களா? அடுத்தது ஒரு பச்சை நிற பேனா எடுத்துக்கோங்க. இது குபேரனுடைய அம்சம், சரிங்களா? அந்த பேனாவை பயன்படுத்தி இப்போ நான் ஸ்க்ரீனில் காட்டுறேன் பாருங்கள். இதை நீங்கள் வரைஞ்சிக்கோங்க. அதாவது முதல்ல ஒரு எனர்ஜி சர்க்கிள் போட்டுக்கணும். போட்டுட்டு இப்போ அதுக்குள்ளே பார்த்திங்கன்னா இங்கே மேலே ஒன்று 24 மாதிரி நம்பர் போட்டிருக்கு பாருங்கள். இது குரு பகவானுக்குரிய சிம்பிள், சரிங்களா? வியாழக்கிழமை நாளில் இந்த சிம்பிளை பயன்படுத்துறது சிறப்பு. கீழே இருக்கிறது மணி அட்ராக்ஷன் சிம்பிள். அடுத்து இந்த பக்கம் இருக்குது பாருங்கள், ஒரு புள்ளி வச்சு ஒரு ரவுண்டு போட்டிருக்கு இல்லையா, அது சூரியன், இது சந்திரன். எல்லா அமைப்பும் சேர்ந்து நான் உங்களுக்கு கொடுத்துருக்குறேன், சரிங்களா? இதை அப்படியே பார்த்து வரைஞ்சிக்கோங்க. இப்போ மேலே போட்டிருக்கோம்ல சிம்பிள் 24 மாதிரி இருக்குதுன்னு சொன்னேன் இல்லையா, இதை அப்படியே உங்களுடைய இடது கையில், அதாவது லெஃப்ட் ஹேண்டில் ஆள்காட்டி விரல் இருக்குது இல்லையா, பாயிண்டிங் ஃபிங்கர், இது பார்த்திங்கன்னா குரு விரல்னு சொல்லுவோம். இந்த குரு விரலுக்கு கீழே உள்ள இந்த இடம் பார்த்திங்கன்னா குரு மேடுன்னு சொல்லுவோம். இங்கேயும் ஒரு சின்னதாக ஒரு எனர்ஜி சர்க்கிள் போட்டு இந்த மேலே இருக்கிற இந்த குட்டி சிம்பிள், அதாவது 21 மாதிரி இருக்குது இல்லையா, இதை நீங்கள் போட்டுக்கோங்க, சரிங்களா? இது மாதிரி போட்டுக்கோங்க. போட்டுட்டு இங்கே ஒரு துளி அளவுக்கு மஞ்சத்தூள் அப்ளை பண்ணிக்கோங்க. இதுவும் மஸ்ட்டு, கையில் இப்படி பண்ணிக்கணும். அடுத்து பேப்பரில் இதை பச்சை நிற பேனாவை பயன்படுத்தி வரைஞ்சிக்கணும். அடுத்து என்ன பண்ணுறீங்க அப்படின்னா, ஒரு துளி அளவுக்கு மஞ்சள் தூள் எடுத்துக்கோங்க. கஸ்தூரி மஞ்சளாக எடுத்துக்கிறது விசேஷம். கஸ்தூரி மஞ்சள் இல்லைங்கும்போது சாதாரணமான மஞ்சள் தூளையும் நீங்கள் எடுத்துக்கலாம். சும்மா ஒரு துளி அளவுக்கு எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா போதும், சரிங்களா? இப்போ அந்த மஞ்சள் தூளை எடுத்து இந்த பேப்பர் மேலே வச்சுக்கோங்க. அதாவது இந்த சிம்பிள் வரைஞ்சிருக்கீங்க பாருங்கள், இதுக்கு மேலே வச்சுக்கோங்க.
கூடவே ஒரு 5 ரூபாய் காசு வந்து எடுத்துக்கோங்க. ஏன்னா 5 ரூபாய்ங்கிறது அதிகப்படியான பணவரவை ஈர்த்து கொடுக்கும். மேலும் குபேரருக்கு உரிய நாணயமும் கூட. இந்த காசை நீங்கள் சுத்தமான தண்ணீரில் கழுவிட்டு ஒரு கிளாத் வச்சு தொடச்சிருங்க. அதன் பிறகு இந்த மஞ்சத்தூள் மேலே வந்து வச்சுருங்க. இப்போ வடக்கு திசை பார்த்த மாதிரி உட்காந்துக்கோங்க. நார்த் ஃபேஸிங் பார்த்த மாதிரி உட்காந்துட்டு நல்லா டீப் ப்ரீத் எடுத்துக்கோங்க. இதை எடுத்து உங்களுடைய இடது உள்ளங்கையில் வச்சுக்கோங்க. அதாவது இந்த பேப்பரில் இந்த மஞ்சத்தூள் இருக்கும். கூடவே பார்த்திங்கன்னா அந்த 5 ரூபா காசு இருக்கும். எல்லாமே வந்து இருக்கும் இல்லையா? இப்போ இது வந்துட்டு இடது கையில் இருக்கும். இப்போ வலது கை கொண்டு மூடிக்கிட்டு, அதாவது ரொம்ப அழுத்தி மூட வேண்டாம், லைட்டாக வந்து மூடிட்டு நான் சொல்லக்கூடிய இந்த ஒரு காம்பினேஷனை வந்து நீங்கள் சொல்லுங்கள். அது என்ன அப்படின்னு ஸ்க்ரீனில் தெரியும், நானும் சொல்லி காட்டுறேன். மார்ச் ஈஸ் பூன், மணி கம்ஸ் சூன். மார்ச் ஈஸ் பூன், மணி கம்ஸ் சூன். மார்ச் ஈஸ் பூன், மணி கம்ஸ் சூன். மார்ச் மாதம் முழுவதும் நமக்கு பணவரவில் எந்த ஒரு தடைகளும் ஏற்படாது. மேலும் நகை வாங்குவதற்கான யோகமும் வந்து இது கொடுக்கும். சரிங்களா? இதை வந்து சொல்லுங்கள். எத்தனை முறை வேணாலும் சொல்லலாம். ஒரு எண்ணிக்கை கணக்குனா இன்றைக்கி இந்த 3ங்கிற எண்ணினுடைய எனர்ஜி லெவல் அதிகமாக இருக்கிறதுனால நீங்கள் 3 முறை 33 முறை இந்த மாதிரி வந்து சொல்லலாம். சொல்லி முடிச்சுட்டு அப்படியே ஒரு நிமிஷம் இமேஜினேஷன் வந்து பண்ணுங்கள். நிறைய பணம் சேருது, நிறைய நகை சேருது, இந்த மாதிரிலாம் வந்துட்டு இமேஜினேஷன் பண்ணுங்கள். சரிங்களா? அதன் பிறகு அப்படியே இதை நீங்கள் எடுத்துகிட்டு வந்து உங்களுடைய வீட்டில் பீரோவில் பணம் வைப்பீங்க, நகை வைப்பீங்க இல்லையா? அந்த இடத்துல அது லாக்கராக இருந்தாலும் சரி, இல்லை வேற எங்கேயா சேர்த்து வச்சாலும் சரி, அங்கே போயிட்டு எந்த அளவுக்கு ஃபோர்ஸாக ஊத முடியுமோ அந்த அளவுக்கு ஃபோர்ஸாக இதை அப்படியே வந்து ஊதி விடுங்க. இப்போ பார்த்தீங்கன்னா இந்த மஞ்சத்தூள் கொஞ்சம் வந்து அப்படியே அந்த காற்றுல பறந்து உங்களுடைய நகை இருக்கக்கூடிய இடத்துலையும் பணம் இருக்கக்கூடிய இடத்துலையும் விடும். சிலதெல்லாம் பார்த்தீங்கன்னா அந்த 5 ரூபா காசு வந்து அழுத்தி பிடிச்சிருக்கும். இப்போ என்ன பண்ணுறீங்கன்னா அந்த காசை அப்படியே எடுத்து அந்த நகை வைக்கக்கூடிய இடத்துலையோ பணம் வைக்கக்கூடிய இடத்துலையோ வந்துட்டு நீங்கள் வச்சுருங்க. சரிங்களா? இப்போ இந்த பேப்பர் என்ன பண்ணுறது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த பேப்பரை நீங்கள் 2 இடத்துல வைக்கலாம். ஒன்றா அதே பீரோவில் நீங்கள் அந்த லாக்கர்லேயே வந்துட்டு ஒட்டி வைக்கலாம். இல்லைன்னா உங்களுடைய பர்ஸில் பணம் வைக்கக்கூடிய இடத்துல வந்து வச்சுக்கலாம். சரிங்களா? என்ன வேணாலும் பண்ணலாம், அது உங்களுடைய விருப்பம்தான். அடுத்து இதே மாதிரியே நீங்கள் ரெடி பண்ணிட்டு பிஸ்னஸ் செய்கிறீங்கும் போது கல்லாப்பட்டியில், அதாவது பணம் போட்டு வைக்கிறோம் இல்லையா, அங்கே வந்துட்டு இதே மாதிரி நீங்கள் ஃபோர்ஸாக ஊதி விட்டுட்டு அதன் பிறகு அந்த பேப்பரை நீங்கள் அங்கேயே ஒட்டி வைக்கலாம். அந்த காசையும் நீங்கள் அங்கேயே வந்து போட்டு வச்சிடலாம். இல்லைனா 2 இது மாதிரி ரெடி பண்ணிட்டு, ஒன்று வந்து தொழில் செய்யக்கூடிய இடத்துல வந்துட்டு வச்சுக்கோங்க, இன்னொன்று வந்து உங்கள் வீட்டில் வந்துட்டு பணம் வைக்கக்கூடிய இடத்துல வந்து வச்சுக்கோங்க. எது எப்படி பண்ணாலும் இன்றைக்கி இந்த சிம்பலும் நம்ம செஞ்சுருக்கக்கூடிய இந்த மெத்தடும் நமக்கு கைமேல் பலனை வந்து கொடுக்கும். சரிங்களா? ஒரு சில நாட்கள் வந்து அதிசயிக்கும் வழியில் வந்துட்டு வேலை செய்யும். அந்த மாதிரி ஒரு நாளாக தான் இன்றைக்கி நமக்கு அமைஞ்சிருக்குது. ஸோ யாருமே வந்துட்டு வாய்ப்பை மிஸ் பண்ணிடாதீங்க. காலையில் செஞ்சதையும் செஞ்சுட்டு இதையும் செய்யலாமான்னு கேட்டால் தாராளமாக செய்யலாம். நிச்சயம் பலன் உண்டு. வீடியோ பிடிச்சிருந்தா மற்றவங்களோடையும் ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள். ஏதாவது சந்தேகம் இருந்தால் கமெண்ட் பண்ணுங்கள். மற்றும் ஒரு பயனுள்ள பதிவில் உங்களை சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.